குட் ஈவினிங் பேரண்ட்ஸ். ரைட், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்னதான அஹ், ஒரு அறிவித்தல் மாதிரி அண்ட் ஒரு ஃபீட்பேக் கேட்கறதுக்காக தான் நாங்கள் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். அஹ், முதலாவது விஷயம், அஹ், எங்களுக்கு தமிழ் தமிழ் மீடியம் மேக்ஸுக்கு ஒரு சார் ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறார். சார் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ கிரேட் 7 and 8க்கு சாட்டர்டே சண்டே தான் சார் போட்டிருக்கிறார். ஸோ டைம் டேபிள் நான் மாத்தினது பிள்ளைகள் குரூப்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அதை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. பேரண்ட்ஸ் அதையும் ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு நியூ டைம் டேபிள் ஒன்று போட்டிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் ஓகே. அடுத்து எங்களுக்கு ஒரு தமிழ் கிளாஸ் போட வேண்டியிருக்கு. அதுக்குரிய சரியான ஒரு டீச்சரை நான் மாசம் நான் உங்களுக்கு எப்படியும் ரெடி பண்ணி தருவேன். இல்லைன்னு சொல்லி சொன்னா தமிழ் பாடம் இல்லாம தான் நாங்கள் ரன் பண்ண இருக்கிறோம். ஸோ அதையும் ஒருக்கா பேரண்ட்ஸ் ஒருக்கா உங்களுக்கு நான் நிறைய தரது நல்ல நினைக்கிறேன். எனக்கு சரியான ஒரு டீச்சர்ஸ் கிடைச்சா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னா மாசத்துல இருந்து தமிழ் பாடத்தை நாங்க கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்த விஷயம், எங்களுடைய சயின்ஸ் பாடம் சயின்ஸ் பாடம் படிக்கிற பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸும் அந்த டீச்சர் தான் செய்யறா. ஸோ சயின்ஸ் பாடத்தை குறித்து ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தா எனக்கு ஒருக்கா நீங்க தெரியப்படுத்த வேணும். மிஸ்ஸோட டீச்சிங் மெத்தட் அப்படி உங்களுக்கு ஓகே இருக்குதா என்ன மாதிரி இருந்தது எனக்கு ஒருக்கா ஒரு ஃபீட்பேக் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னா நல்லம். நான் நினைக்கிறேன் கிரேட் சிக்ஸுக்கு தமிழ் மீடியம் மேத்ஸ் சார் எடுத்திருந்தார். அப்படித்தானே பிள்ளைகள்? தமிழ் மீடியம் மேத்ஸ்ல ஜாயின் பண்ணியிருந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிரேட் 6க்கு எடுத்து இருந்தாரா சார்? எஸ். எஸ் மிஸ். எஸ், மேத்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சார் வழங்கப்படுது? அண்ட் ஃபர்ஸ்ட் 2 நாள் எடுத்திருந்தார் போல, நான் அப்படியா? ஒரு நாள் தான் மிஸ். ஒண்டா? ரைட் ரைட், ஒரு நாள் தான் எடுத்திருந்தார். ஓகே, இனி அடுத்த கிளாஸ் எப்போ உங்களுக்கு? சண்டே டுமாரோ மிஸ். சண்டே ரைட், ஓகேயா, சரி சரி. போன கிளாஸ்ல கிரேட் 8க்கு எடுத்திருந்தேன். நான் ஒரு ஆள் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் சொல்லி சொன்னார் சார். ரைட், அப்ப மேத்ஸ் பாடத்தை குறிச்சு எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று சொல்லலுமா சார்? விளங்கப்படுத்துற மெத்தட்ஸ் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? என்ன மாதிரி பேரண்ட்ஸ் எனக்கு ஒருக்க குயிக்கா நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஸோ குயிக்கா நீங்க ஆன்சர் பண்ணினா நல்லா. கிரேட் 6க்குரிய அண்ட் கிரேட் 8ல யார் பிள்ளைகள் ஜாயின் பண்ணி இருந்தீங்க மேத்ஸ் கிளாஸுக்கு, தமிழ் மீடியம் மேத்ஸ் கிளாஸ்? தமிழ் மீடியம் மேத்ஸ் கிளாஸ்ல யார் ஜாயின் பண்ணியிருந்தீங்க? அவங்க சில ஃபீட்பேக்ஸ் சொன்னா மிஸ்ஸுக்கு நல்லா. கிரேட் 6ல சொல்லுங்க ஹன்ஸ் ரோசன். குயிக்கா பிள்ளைகள், குயிக்கா, டைம் இல்லை எங்களுக்கு. ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஓகேன்னு சொன்னா ஓகே, நாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே மிஸ். ஓகேயா சிந்தனன்? ஓகே மிஸ். ரைட், அப்ப குயிக்கா ஃபீட்பேக்கை சொன்னதான் அடுத்துக்கு மூவ் பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள் என்னோட மிஸ்ஸோட சேர்ந்து செய்யற மற்ற பாடங்கள் செய்யற டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இது மட்டும்தான் கிளாஸ் இல்ல பிள்ளைகள். கொஞ்சம் பேரண்ட்ஸும் கொஞ்சம் நீங்க கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். சொன்னா அவங்க பர்சனல் கிளாஸஸ் வேற செய்து கொண்டுதான் என் மிஸ்ஸோடையும் ஜாயின் பண்ணி இருக்கணும். ஸோ உங்களோட கிளாஸ் டைமை தயவாக பிள்ளைகள் பேரண்ட்ஸ் உங்களோட டைமை சரியா நீங்க தான் ஞாபகமா வச்சுக்கொள்ள வேணும். சரியா? உங்களுக்கு எப்போ எப்போ என்னென்ன பாடம்ன்றதை நீங்க தான் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேணும். டீச்சர்ஸ் சில வேளை மறந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர்ஸுக்கு. சரியா? இன்னைக்கு 7 மணி கிளாஸ்ன்னா 6க்குள்ள டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பல, கிளாஸை குறிச்சு எதுவுமே உங்களுக்கு சொல்லலன்னு சொன்னா ஒரு ஆள் இருந்தாலும் யார் இருந்தாலும் கால் பண்ணியோ என்னமோ செய்து சார்கிட்டயோ டீச்சர்கிட்டயோ இருக்கா ஷோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு கிளாஸ் இருக்குதா, லிங்க் அனுப்புறீங்களா, மெசேஜ் பண்ணியோ எப்படி வேணாலும் நீங்க டீச்சர்ஸோட கொஞ்சம் டச்ல இருங்க பிள்ளைகள். சரியா? ஸோ டீச்சர்ஸ் வந்து மற்ற கிளாஸஸ்களை எடுக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றது,
மிஸ்ஸை போல உங்களுக்கு அவங்க கொஞ்சம் பழகும் வரைக்கும் ஒரு 3 months பழகிட்டோம்னா பிறகு நீங்களும் டீச்சர்ஸோட ஓகே ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் இயருக்கு நாங்க எல்லாம் சரியாயிடுவோம்னு நான் நம்புறேன். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிள்ளைகள், சரியா? பிறகு டீச்சர்ஸ் லிங்க் போடல, அதனால தான் கிளாஸ் ஜாயின் பண்ணல, ரிமைண்ட் பண்ணலன்ற ஒரு கதைக்கு விட்டுடாதீங்க, சரியா? ஸோ இத பேரண்ட்ஸ் கொஞ்சம் விளங்கி கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தமிழ் பாடத்துக்கு டீச்சர் ஒரு ஆளை நான் பார்த்து கொண்டிருக்கேன். சரியான ஒரு ஆளை நான் உங்களுக்கு அப்படின்னு செட் பண்ணி தரேன். நான் முயற்சி செய்யறேன். அது நான் ஏற்கனவே சொன்னாதான் வார மாசம் எனக்கு கிடைச்சா நான் செய்வேன், இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்கள விட்டுட்டு தான் செய்ய இருக்கும். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய பேமெண்ட்டை குறிச்சு நான் போன மாசங்களை சொல்லினேன். இந்த மாசத்துல நாங்க அந்த பேமெண்ட்ல ஒரு சேஞ்ச் செய்யலாமண்டு. பட் நான் நினைக்கிறேன் அது எங்களுக்கு பாசிபிள் இல்லாம இருக்கும். ஸோ இந்த டிசம்பர் வரைக்கும் நார்மலா நாங்க ஒரு பாடத்துக்கு 500 ரூபாய் எடுக்கிற மாதிரியே இந்த டிசம்பர் வரைக்கும் போவோம். ஜனவரியில இருந்து எங்களுக்கு பிள்ளைகள் கூடினா கொஞ்சம் பிள்ளைகள் கிளாஸஸுக்கு பிள்ளைகள் ஒரு 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 கிளாஸ்ல ஒரு 10 பிள்ளைகள் மாதிரி எப்படி வருவாங்களா இருந்தா நாங்க பேமெண்ட் ஒருக்கா நாங்க சேஞ்ச் பண்ணலாம். ஆனா வார மாசத்துல இருந்து நீங்க எடுக்கிற பாடம் ஒவ்வொன்றுக்கும் 500 ரூபாய் படி நீங்க ஏற்கனவே செய்தது போலவே நீங்க செய்து கொள்ளுங்க. 400 ரூபாய் நாங்க ஜனவரிக்கு நெக்ஸ்ட் இயருக்கு வேணும்னு சொல்லி சொன்னா நாங்க அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், சரியா? ரைட். இந்த விஷயத்த நான் நேரடியா கதைக்கிறது நல்லமன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இதுல மற்ற பாடங்களை குறிச்சு யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம். மற்ற பாடங்கள் எப்படி இருக்க வேணும், இல்லாட்டிக்கு இந்த சயின்ஸ் மிஸ்ட பாடம் சயின்ஸ், மற்றது இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸ் செய்து கொண்டிருக்கிற மிஸ் இல்லாத ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தான் இருக்கணும், ஆனாலும் மிஸ் மினக்கட்டு செய்யறா. ஸோ அந்த விஷயத்துல ஏதாவது இடையூறுகள் இருக்கு, இல்லாட்டிக்கு இப்படி செய்தால் நல்லா அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ் கதைக்கலாம். ஸோ ஒரு ஒரு 5 minutes தான் இன்னும் நான் எடுப்பேன். ஸோ நீங்க குயிக்கா அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க ஃபர்தரா போய் கொண்டிருக்கலாம். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம், ஒப்பீனியன்ஸ் எதுவும் இருந்தாலும் சொல்லலாம். ஸோ குயிக்கா ஆன்சர் பண்ணினீங்கன்னு சொன்னா நல்லா. நான் மெயினா சொல்ல வந்த விஷயம் தமிழ் பாடம் எனக்கு சரியான டீச்சர்ஸ் கிடைக்கல இன்னும். ஸோ ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, பட் இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. இன்னொரு டீச்சர் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களை நான் நாளைக்கு தான் கதைப்பேன். ஸோ வார மாசத்துல தமிழ் பாடம் செய்யறதா இருந்தா ஒரு நல்ல டீச்சரோட ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னா தமிழ் பாடம் என்னால உங்களே தர முடியாது. என்னன்னு சொன்னா நீங்களும் பேமெண்ட் கட்டுறீங்க, எனக்கும் ஸ்ட்ரகிளா இருக்கு, என்ன செய்யறது, திருப்பி எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஸோ இந்த மாசம் சில பேர் தான் நீங்க தமிழுக்கு கட்டி இருந்தீங்க. ஸோ தமிழ் பாடத்துக்கு இந்த மாசம் கட்டின பிள்ளைகள் வார மாசத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மேபி நாங்க தமிழ் பாடம் எடுத்தா நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி சொல்லுவேன். மற்றபடி கணித பாடம் தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கும். ஸோ சேரும் கொஞ்சம் பிஸியான ஆள், அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். லிங்க்ஸுகள் வரையில டைமுகள் எதுவும் வித்தியாசமான சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள். டைம் டேபிளின் படிதான், டைம் டேபிள்ல டைம் என்ன கொடுத்துருக்கோ அதன்படிதான் உங்களுக்கு பாடங்கள் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சில வேளைகள்ல எங்க லிங்க்ல டீச்சர்ஸ் நாங்க ஷெட்யூல் பண்றோம். ஸோ ஒரு நாள் ஓகேயான டைமை தான் கொடுத்து ஷெட்யூல் பண்ணுவோம் அந்த சரியான நாள். ஸோ அதே தான் அடுத்த நாளுக்கும் அது காட்டும். ஸோ சம்டைம் நீங்க 7 மணி என்று சொல்லி சொன்னா ஒரு நாள் 7 மணி என்ன, அடுத்த நாள் 8 மணி என்றைக்குள்ள நீங்க 7 மணிக்கு ஜாயின் பண்ணி நிக்க கூடாது. ஏன்னா உங்களோட டைம் டேபிள நீங்க பார்க்கணும். உங்களுக்கு அதுக்கு தான் டைம் டேபிள் செய்து அனுப்பி இருக்குது. ஸோ டைம் டேபிளின் படி ஏதாவது பிழை இருக்குமா இருந்தா நீங்க டீச்சர்ஸோட நீங்க டைரக்ட்லி கண்டாக்ட் பண்ணலாம், சரியா? ஆனா லிங்க வச்சு கொண்டு யாரும் தவறான டைமுக்கு நீங்க மாறி ஜாயின் பண்ணிட கூடாது, ரைட்? அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. லிங்க்ஸுகள் டீச்சர்ஸ் எல்லாரும் டிசம்பர் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சில நேரங்கள் டைமுகள் மாறலாம். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்க கிளாஸஸ யோசிச்சுடாதீங்க. உங்களோட டைம் டேபிளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டைம் டேபிளுக்கு மாறி கிளாஸஸ் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதை நீங்க டீச்சர்ஸோட கதைச்சு கொள்ளலாம். மற்றது இன்னொரு விஷயம், என்னுடைய கிளாஸ்ல நான் யூடியூப்ல போடுற மாதிரி இன்னும் என்னுடைய டீச்சர்ஸ் அதுக்கு பழக்கப்படையில. அதனால பிள்ளைகள் நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி நோட்ஸுகள் எப்படி எடுக்கிறீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியல.
ஸோ பேரண்ட்ஸ் எப்படி நீங்க பிள்ளைகளை வழிபடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. டீச்சர்ஸோட பர்சனலி கதைக்கிறீங்களா, கொள்றீங்களா, நோட்ஸஸ் எடுக்கிறீங்களா தெரியல. ஸோ நான் டீச்சர்ஸோட கதைச்சிட்டு யாராவது ஒரு பிள்ளையுடைய நோட்ஸ் வேணும்னு சொன்னா குரூப்ஸ்ல ஷேர் பண்ணி விடலாம். வராத பிள்ளைகள் நீங்க அந்த நோட்ஸை எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு வழி ஒன்று செய்யலாம். என்னுடைய பாடங்கள் மட்டும் உங்களுக்கு யூடியூப்ல போட்டு செய்யப்படும் பிள்ளைகள். சரியா? ரைட். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸுகள் எதுவும் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள். நாங்க குயிக்கா முடிக்க போறோம். ஒரு 2 minutes தான் இருக்குது. ரைட். பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்றேன்னு சொன்னாலும் சொல்லலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இல்லையா? இடைக்கு இப்படி ஒரு மீட்டிங் ஒன்று சும்மா வைப்பேன். ஏன்னு சொன்னா பிசிக்கல் கிளாஸ் போல எனக்கு உங்களை பார்த்து கொள்ள இயலாது, உங்களோட ஃபீட்பேக் கேட்க முடியாது. நிறைய பேரண்ட்ஸ் என்னோட கண்டக்ட்ல இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. நான் டீச்சர்ஸ் மண்டைக்கு அறிமுகப்படுத்துவோம்னு பார்த்தேன். டீச்சர்ஸுக்கு அன்னைக்கு என்னது கலந்து கொள்ள முடியல. ஆனா பிள்ளைங்களுடைய கிளாஸ்ல நீங்க டீச்சர்ஸோட நீங்க ஃப்ரீயா பேசிக்கொள்ளலாம். கிளாஸ்ல என்ன விஷயமும் நீங்க பாடம் சம்பந்தமான விஷயம் நீங்க டீச்சர்ஸ கைக்கு நீங்க வச்சுக்கொள்ள வேணும். ரைட்டா? உங்களோட கையில தான் இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து நீங்க எல்லாம் உருவி எடுக்கிறது உங்களோட கையில தான் இருக்குது. சரி, அவங்கள கைக்க வச்சுக்கிறது உங்களோட கெட்டித்தனம். ரைட்டா பிள்ளைகள்? ஓகே. பேரண்ட்ஸ் வேற ஏதாவது சொல்ல இருந்தா சொல்லலாம், இல்லாட்டிக்கு நாங்க முடிச்சு கொள்ளலாம். ஏதாவது இருந்தா கேட்க வேணும்னு சொன்னா கேட்கலாம். நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணினா நல்லா. நாங்க ஜனவரில இருந்து கொஞ்சம் நாங்க டெவலப் ஆகும்னு நம்புறேன். இனி வார அக்டோபர்ல இருந்து தேட்டமுக்குரிய பாடங்கள் எல்லாம் முடிச்சு லெசன்ஸ் நான் சயின்ஸ் மிஸ் சொன்னாங்க சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எல்லாம் வச்சிருக்கிறா. அப்படியா பிள்ளைகள் லெசன் முடிச்சு எல்லாம் எக்ஸாம் எல்லாம் வச்சிருக்கிறா? வச்சிருந்தாவா? எஸ்ஸா நோவா? சத்தமா சொல்லணும். எஸ் டீச்சர். எஸ் மிஸ். கிரேட் 8க்கு வச்சிருக்கிறா. மட்டாக்கள் 7 6க்கு என்ன மாதிரி வச்சவா? கிரேட் 7. ஓகே. கிரேட் 6ல கிரேட் 6 பிள்ளைகள் இல்லையா? சயின்ஸ் எடுக்கிற பிள்ளைகள் இல்லையா? ரைட். ஓகே. பாப்போமா? அதுல 2 3 பேர் இருந்ததா பாக்குறேன். பாப்போம். ஓகே பிள்ளைகள். ரைட். அப்ப நாங்க வேற ஒன்றும் கதைக்க இல்லைன்றதுனால நாங்க இதோட பினிஷ் பண்ணிக்கொள்ளும். தேங்க்யூ பேரண்ட்ஸ் எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி சில நேரங்களில் நான் உங்களோட கதைக்க வேண்டி வரும். வேண்டாம் மெசேஜ் போடுறது மட்டும் இருந்தா உங்களோட கண்டக்ட்ல இருக்க டச்ல இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணினேன். ஸோ எல்லாருக்கும் ஓகேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய அடுத்த மாதத்துக்குரிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்தா நீங்க பர்சனலி என்னோட கதைச்சு கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் டைமுக்கு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இன்னும் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் போகலாம். ஸோ அதோட எங்கிட்ட நியூ இயருக்கான ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு முடியும்னு சொன்னா உங்களோட யாரு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் ஒருக்கா ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் பண்ண பார்க்குறேன். வார மாசம் லாஸ்ட்ல கொஞ்சம் பேய் பண்ணித்தான் மிஸ்ஸம் பூஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தேவையில்லை. ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பிள்ளைகள் மாதிரி இருந்தா கொஞ்சம் டீச்சர்ஸுக்கும் நல்லம் பார்த்து கதைச்ச பிள்ளைகளோட செய்யறது மற்ற பிள்ளைகளுக்கும் நல்லம். அதை மட்டும்தான் நாங்க யோசிக்கிறோம். மற்றபடி பிள்ளைகள் நிறைய இருக்க வேணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரை உங்களுக்கு நீங்க பயன்பெற்றா அதை நீங்க உங்களை போல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையோட இருக்கிற பிள்ளைகள் இது இந்த பேமெண்ட்டுக்கும் அவங்க ஓகேயா இருந்தா நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Thank you, Miss. Bye, Miss. Thank you, Miss. Miss. Bye, Miss. Hi, Miss. Thank you. Good night, Miss. Good night. Bye, Miss. Bye bye.